ஆல் ஐஸ் ஆன் ராஃபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ தான் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் எல்லா தளங்கள்லேயும் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. நேற்று இருந்து நிறைய செலிபிரிட்டிஸும் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகுது, ஏன் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்குமான போர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதங்கள் தாண்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தீவிரமடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்ச மாதிரி தெரியல. இந்த போர் அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது என்ன இன்சிடென்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த தாக்குதலில் 1160 பேர் கொல்லப்பட்டாங்க. மேலும் 250 பேரை பணைய கைதிகளாக கைது பண்ணியும் கொண்டு போனாங்க ஹமாஸ் இயக்கத்தினர். இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 நடந்துச்சு. இன்னைக்கு இந்த நாளில் ஆரம்பித்த போர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளில் தான் பெஞ்சமின் நேதன்யாகு, அதாவது இஸ்ரேலோட பிரதமர், முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது அவர் என்ன சொன்னார்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹமாஸ் இயக்கத்தை வேரோட கருவறுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கான ஆக்ஷன் தான் இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 7 மாதமாக அதுக்காண்டி தான் அவங்களோட ஆர்மியும் மிலிட்ரியும் வச்சு தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க காசாவோட முக்கால்வாசி பகுதிகள் தாண்டி ஏற்கனவே இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் கடைசி கட்டமாக இந்த ராஃபா மேலே இப்போ தாக்குதல் நடத்தி அதையும் கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஃபாங்கிற பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் கூடாரமிட்டு தங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த இடத்துல நடந்த ஒரு தாக்குதல் நேற்று நடந்துச்சு. இந்த தாக்குதலில் 45 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈவி இறக்கம் இல்லாமல் பல பச்சிளம் குழந்தைகளும் அடக்கும் இந்த 45 பேரில். இந்த இடத்துல தாக்குதல் நடத்தக்கூடாது ராஃபாலன்னு சொல்லி அமெரிக்கா போன்ற நாடுகளும், அதாவது ஐக்கிய சபை அமைப்பும் சொல்லிச்சு நம்ம இஸ்ரேல்கிட்ட. ஆனால் இஸ்ரேல் அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இப்போ இத்தனை பேரை கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்லேயும் தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ராஃபா மேலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்குது. இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 35,000 உயிர்கள் காசாவில் போயிருக்குன்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் போன எல்லா உயிர்களையும் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் முக்கால்வாசி பொதுமக்கள் உயிராக தான் இருக்கும். இதில் இறந்தது எத்தனை தீவிரவாதிகள் இருந்திருக்க போகிறோம். அதாவது இஸ்ரேல் சொல்கிற மாதிரி இந்த ஹமாஸ் இயக்கம்னு அவங்க சொல்கிறாங்களே தாக்குதல் நடத்துகிறோன்னு, அப்படி பார்த்தாலும் கடைசி அஃபெக்ட் ஆகிறது நம்மளை மாதிரி பொதுமக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரணும். உலகம் ஃபுல்லாக பீஸ் ப்ரிவேல் ஆகணும். இதுதான் நம்ம ஆசை ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உக்ரைன் போரும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் சீக்கிரம் முடியணும். உலக மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் நம்ம ஆசை ஃப்ரெண்ட்ஸ். சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் இந்த போர் நல்லபடியாக முடிவுக்கு வரட்டும் சொல்லி நம்ம இயற்கைகிட்ட வேண்டிக்கலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும். நன்றி.